ஹாய், வெல்கம் டு ரத்னா தாரா வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று தாரா எழுதினது என் எழுத்து இகழேல். அதாவது மேக்ஸ் படிக்கணும், கிராமர் படிக்கணும், தமிழ், இங்கிலீஷ், புக் ரீடிங் இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது தாரா, அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி எழுத வச்சேன். பட்டு இன்றைக்கி எழுத வர மாட்டேன்ட்டா. ஸோ ஒரு கை செயினை வந்து ஷேக் பண்ணிகிட்ருக்கோம், கால் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ரைட்டிங் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அழகு இல்லாமல் தான் இருக்கும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ என்ன ஒரு பேரண்ட்டு சொன்னாங்க அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இப்போ ரிப்போர்ட்ஸ் இல்லை, அதனால பொறுப்பில்லாத அம்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு அதில் சொன்னாங்களா என்ன? அப்படி சொல்கிறது வந்து யாருக்குனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேச வேண்டாம். பட் ஒரு வீடியோ நேற்று பார்க்குறப்போ ஒரு லேடி பேசியிருக்கிறாங்க வந்து, அதாவது என்ன இல்லை, காமனாக சொல்கிறாங்க, ஒரு பொறுப்புள்ள அம்மா என்னை தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா இல்லை, பொறுப்புள்ள அம்மா பொறுப்பில்லாத அம்மான்னு இருக்காங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. எல்லா அம்மாவும் வந்து தான் குழந்தைங்களுக்காண்டியே வாழ்கிறவங்க. அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, படிக்க வைக்கிறதுலேருந்து பார்த்து பார்த்து செய்கிறவங்க தான் அம்மா. அதாவது எவ்வளவு அவங்க உடம்ப வருத்தி, மனசை வருத்திட்டு ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் விட்டாலும், காலேஜ் விட்டாலும், வேலைக்கு போனாலும், அந்த வயசானாலும் கூட வந்து அந்த குழந்தைங்களுக்காண்டியே வாழ்கிறவங்கன்னா தான் அம்மா. அது வந்து அதனால் நான் வீடியோவில் நீங்கள் பேசுகிறப்போ அந்த வார்த்தைகள் வந்து பார்த்து பேசுங்க. அவங்க என்ன சொல்லலை, காமனாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நான் பார்த்துட்ருக்கிறதுனால இந்த விழிப்புணர்வு ஏப்ரல் 2 அப்படிங்கிறப்போ இதை பதிவு பண்ண வேண்டியது என்னோடய கடமை. நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. பை.